வணக்கம் வெல்கம் நண்பர்களே. நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு நியோன் லைட் எஃபெக்ட் ஒன்று எப்படி ஃபோட்டோஷாப்பில் செய்கிறதுன்னு இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம். நான் அந்த வீடியோவில் ரொம்பவும் ஈஸியான மெத்தடை வச்சு எப்படி நியோன் லைட் எஃபெக்டை ஃபோட்டோஷாப்பில் செய்கிறதுன்னு சொல்லி தந்திருக்கேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக இந்த வீடியோவை பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்களுக்கு எந்த இமேஜில் நியோன் எஃபெக்டை செய்யணுமோ அந்த இமேஜை உங்களோட ஃபோட்டோஷாப்பில் போட்டுக்கிறங்க. போட்டுக்கிட்ட பிறகு பொதுவாகவே அந்த இமேஜெல்லாம் கலரைஸாக தான் இருக்கும். அதை நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு மாற்றிக்கிறது நல்லது. அப்படி பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு மாற்றிக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணுன்னா, இமேஜ் டேபிளுக்கு போங்க. இமேஜ் டேபிளில் அட்ஜஸ்ட்மெண்ட் பிளாக் அண்ட் ஒயிட் அதை சூஸ் பண்ணிட்டு ஓகே பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாறிடும். அப்புறம் நான் இப்போ செலக்ட் பண்ணி இருக்க இமேஜ் வந்து கொஞ்சம் பிரைட்னஸ் கூடையாக இருக்குது. அந்த பிரைட்னஸ் இப்போ குறைக்கணும். ஒன்று நீங்கள் அங்கேயும் போய்ட்டு செய்யலாம் பிரைட்னஸ்ஸை, இல்லாட்டி இங்கே ஒரு ஐக்கான் ஒன்று இருக்குது. அந்த ஐக்கானை கிளிக் பண்ணி பிரைட்னஸ் கண்ட்ராஸ்ட்டுன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ கூட இருக்கோ இல்லாட்டி தேவையோ அதே மாதிரி அந்த பிரைட்னஸை குறைச்சிக்கிறங்க. அப்புறம் நீங்கள் என்ன செய்யணும்னா, பென் டூலை செலக்ட் பண்ணுங்கள். பென் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஷேப்புங்கிறத செலக்ட் பண்ணிட்டு ஃபில் எல்லாம் ஆக்கிடுங்க. ஸ்ட்ரோக்கை மட்டும் வைங்க. இங்கே 45ன்னு செட் பண்ணிக்கிறங்க. அப்புறம் உங்களுக்கு அந்த நியோன் க்ளோ எஃபெக்ட் செய்கிறதுக்கு எந்த மாதிரி ஒரு ஷேப் தேவையோ உங்களுக்கு வேண்டிய ஷேப்பை அந்த சப்ஜெக்ட் மேலே நீங்கள் வரைஞ்சிக்கிறங்க. அதாவது உங்களோட இமேஜ் மேலே நீங்கள் வரைஞ்சிக்கிறங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அந்த ஷேப் லேயரை ஒரு கொப்பி ஒன்று எடுத்துக்கிறங்க. காப்பி பண்ணுறதுக்கு உங்களோட கீபோர்டில் Ctrl J ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் என்ன செய்யணும்னா, அந்த காப்பி பண்ண ஷேப் லேயரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஃபில்டர் கன்வெர்ட் ஃபார் ஸ்மார்ட் ஃபில்டர் அதை கொடுத்துட்டு ஓகே பண்ணுங்கள். இது ஒரு ஸ்மார்ட் ஃபில்டராக மாறிடும். அப்புறம் நீங்கள் என்ன செய்யணும்னா, ஸ்மார்ட் ஃபில்டராக மாற்றி வச்சுருக்க அந்த ஷேப் லேயரை டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஒரு லேயர் ஸ்டைல் பாக்ஸ் ஒன்று வரும். அதில் கலர் ஓவலேன்னு ஒன்று இருக்கும். அதை சூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு கலர்னு தேவையோ அந்த கலரை உங்களுக்கு சூஸ் பண்ணிக்கிறங்க. உங்களுக்கு தேவையான கலரை சூஸ் பண்ணிட்டு ஓகே பண்ணுங்கள். ஓகே பண்ணிட்டு திருப்பியும் ஓகே ப்ரெஸ் பண்ணுங்கள். அந்த ஸ்மார்ட் ஃபில்டரை மாட்டி வச்சுருக்க அந்த ஷேப் லேயரை கிளிக் பண்ணி ஃபில்டர் ப்ளர் காஷியன் ப்ளர், அதுக்கப்புறம் ஓப்பன் ஆகிற பாக்ஸில் ரேடியஸை 5ன்னு செட் பண்ணிக்கிட்டு ஓகே ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே ப்ரெஸ் பண்ணிவிட்டு திருப்பி நாங்கள் ஸ்மார்ட் ஃபில்டராக மாற்றி வச்சுருந்த அந்த லேயரை இன்னொரு கொப்பி ஒன்று எடுத்துக்கிறேங்க. கொப்பி ஒன்று எடுத்துகிட்டு அந்த காஷியன் ப்ளர்னு இன்னொரு ஆப்ஷன் ஒன்று காட்டும். அதை திருப்பி டபுள் கிளிக் பண்ணுங்கள். அந்த பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் இப்போ 25ன்னு செட் பண்ணிக்கிட்டு ஓகே பண்ணுங்கள். திருப்பியும் அதே மாதிரி கொப்பி ஒன்று எடுத்துக்கிறேங்க. கொப்பி ஒன்று எடுத்துக்கிட்டு அதே மாதிரி அந்த காஷியன் ப்ளரை டபுள் கிளிக் பண்ணுங்கள். அந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இப்போ அந்த ரேடியஸை 50 மாற்றிக்கிறங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு திருப்பியும் டபுள் கிளிக் பண்ணி அந்த ரேடியஸை 100க்கு வச்சுக்கிறங்க. திருப்பியும் அதே மாதிரி அந்த ரேடியஸை 150ன்னு மாற்றுங்க. திருப்பி ஒருக்கா காப்பி பண்ணி லேயரை டபுள் கிளிக் பண்ணி இப்போ 250ன்னு வச்சு ஓகே பண்ணுங்கள். ஓகே பண்ணி உங்களுக்கு அந்த நியோன் க்ளோட லெவல் பத்தலைன்னா திருப்பி அதே லேயரை Ctrl J ப்ரெஸ் பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு கொப்பி எடுத்துக்கலாம். எத்தனை வேணாலும் கொப்பி எடுங்களும் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு தேவையான அளவு அது கொஞ்சம் பெரிதாக மாறிடும். அப்புறம் நான் காப்பி பண்ண அவ்வளோ லேயரையும் செலக்ட் பண்ணுங்கள். அவ்வளோ லேயரை செலக்ட் பண்ணுறதுக்கு அடியில் இருக்க லேயரையும் அப்புறம் உங்களோட கீபோர்டில் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு மேலே இருக்க முதலாவது லேயரையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ அவ்வளோவும் செலக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களோட கீபோர்டில் Ctrl G ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படி ப்ரெஸ் பண்ணால் நாங்கள் காப்பி பண்ணி வச்சுருந்த எல்லா லேயரும் ஒரு குரூப்பாக மாறிடும். அதுக்கப்புறம் நாங்கள் என்ன செய்யணும்னா, அந்த நியோன் க்ளோ வந்து எங்களோட இமேஜுக்கு உள்ளுக்கு போயிட்டு வர மாதிரி இருக்கணும். அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்னா, உங்களோட இமேஜை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இங்கே செலக்ட்னு இருக்கும். செலக்ட்டுக்கு போயிட்டு சப்ஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அது வந்து ஒரு செலெக்ஷனாக மாறிடுச்சு.
இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த குரூப் லேயரை கிளிக் பண்ணுங்கள். அந்த குரூப் லேயரை கிளிக் பண்ணி கீழே லேயர் மாஸ்க்கு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குங்கண்ணே, அதை கிளிக் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும்னா அதே மாதிரி அந்த லேயர் மாஸ்க்கை கிளிக் பண்ணுங்கள். குரூப்பை வேலை லேயர் மாஸ்க்கை கிளிக் பண்ணி உங்களோட கீபோர்டில் Ctrl I ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும்னா திருப்பியும் அந்த மாஸ்க்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ப்ரஷ் டூவில் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரெஷ்ஷை ஹார்ட் ரவுண்டட் ப்ரெஷ்ஷை எடுத்துக்கிறங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஃபோர்க்ரவுண்ட் கலராக ஒயிட்டை செட் பண்ணிக்கிறங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எங்கே அந்த இமேஜ் வெளியே வரணுமோ அங்கே உங்களுக்கு கலர் பண்ணிக்கிறலாம். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும்னா திருப்பி உங்களோட இமேஜை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இதில் ஹியூ சேச்சுரேஷன் அதை சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிவிட்டு இங்கே கலரைஸ்னு ஒரு டிக் போடுறதுக்கு ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்குது, அதை கொடுத்துட்டு உங்களோட நியான் க்ளோவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி எங்கே அந்த கலர் இருக்கோ அந்த கலரை சூஸ் பண்ணிக்கிறங்க. சூஸ் பண்ணிக்கிட்டு பேக் போயிருங்க. அதுக்கப்புறம் அந்த ஹியூ சேச்சுரேஷன் லேயரை டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணால் இதே மாதிரி லேயர் ஸ்டைல் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இந்த மார்க்கை உங்களோட கீபோர்டில் ஓல்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இந்த பக்கம் இழுக்கணும். அது அப்படி நீங்கள் செய்கிறனால அந்த அளவு கொஞ்சம் குறையும். அப்புறம் உங்களுக்கு எந்த அளவுக்கு எங்கே வேணுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையான மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போயும் உங்களுக்கு கூட இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த ஃபில்லுக்கு போயிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு குறைச்சிக்கிறலாம். இதுதான் எங்களோட ஃபைனல் அவுட்புட். நான் அந்த வீடியோவில் ரொம்பவும் ஒரு ஈஸியான மெத்தடை வச்சு எப்படி ஒரு நியான் க்ளோ எஃபெக்ட் ஒன்று ஃபோட்டோஷாப்பில் செய்கிறதுன்னு சொல்லி தந்திருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ஃபோட்டோஷாப் சம்மந்தமான வீடியோலாம் நான் இந்த சேனலில் போட்டுக்கிட்டு வரேன். சேனலில் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா இந்த யூடியூப் சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். Yeah, I do just what I do, and I hope you let me in, yeah.